ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு. மத்தேயு 16:24 சொல்லுகிறது, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இயேசு கிறிஸ்துவின் இந்த அழைப்பு அநேகருக்கு கசப்பானதாக இருக்கிறது. கிருபையான இந்த அழைப்பை உதறிவிட்டு மனம் போன போக்கில் வாழ்ந்துவிட்டு கிறிஸ்துவின் சமூகத்தில் வரும்போது அவர்கள் சபிக்கப்பட்டவர்களே. என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள் என்று சொல்வாரானால் யாரால் தாங்கிக் கொள்ள முடியும்? மத்தேயு 25:41. இயேசுவோடு சிலுவை சுமப்பவர்களும் அவர் நிமித்தம் நிந்தைகளையும் துன்பங்களையும் பலவிதமான தீமையான மொழிகளையும் மகிழ்ச்சியோடு சகிப்பவர்களும் ஆனந்தமாய் அவரோடு அரசாளுவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமேல் இருக்கும். வேதம் சொல்லுகிறது, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. 1 கொரிந்தியர் 1:18. ஆம், தேவனுடைய பிள்ளைகளுக்கு சிலுவையானது அரண்களை நிர்மூலமாக்கும் தேவ பலனாயிருக்கிறது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று அவர் சொல்லவில்லையா? சிலுவையின் வழியே அல்லாமல் நித்திய ஜீவனுக்கு வேறு வழிகள் இல்லை. கல்வாரி பாதையே ரட்சிப்பின் பாதை. சிலுவையிலே நித்திய ஜீவன் உண்டு. சத்துரு உங்களை நெருக்குகிற வேளையிலே சிலுவைதான் உங்களுக்கு அடைக்கலம். சிலுவையிலே ஆத்துமாவுக்கு பலன் உண்டு. சிலுவையிலே பரிசுத்த ஆவியின் மகிழ்ச்சி உண்டு. சிலுவையிலே இளைப்பாறுதலும் நம்பிக்கையும் உண்டு. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சிலுவை பாதையை கர்த்தர் வைத்திருக்கிறார். சில வேளைகளில் சரீரத்தில் பாடுகளையும் வேதனைகளையும் மாம்சத்தில் வியாதியையும் சகிக்க வேண்டியது வரும். சில வேளைகளிலே ஆவியிலே கலக்கமும் ஆத்துமாவிலே கசப்புமாக இருக்கும். நீங்களே உங்களுக்கு சுமையாகவும் ஒருவருக்கும் பிரயோஜனம் இல்லாத அகால பிறவியுமாக தோன்றக்கூடும். சோதனைகளில் தவிக்கிற மக்களை யாக்கோபு அருமையாக தேற்றுகிறார். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். யாக்கோபு 1:2-3 ஆம், நீங்கள் பொறுமையோடும் உற்சாகத்தோடும் சிலுவையை சுமப்பீர்களானால் அது உங்களை சுமந்து நீங்கள் விரும்பும் ஆனந்த பாக்கியத்திற்குள் அழைத்துச் செல்லும். அங்கே உங்கள் கண்ணீர் யாவையும் கர்த்தரே துடைப்பார். இயேசு கிறிஸ்து நமக்காக பாவம், சாபம், நோயை சுமந்து தீர்க்கும்படி தன்னையே சிலுவையில் அமைதியாய் அர்ப்பணித்த ஆட்டுக்குட்டியாய் விளங்கினார். ஆவிக்குரிய உன்னதமான நிலையை அடையும்படியாகவும் இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் உறுதியாய் பற்றிக்கொள்ளும் மனதை உருவாக்கவும் உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார செய்யும்படியாகவும் கொடுக்கப்படும் பயிற்சியே சிலுவை பாடுகள். தேவ பிள்ளைகளே, நீங்கள் கிறிஸ்துவோடு கூட பாடு அனுபவிப்பீர்களானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வீர்கள். இன்றைய நினைவிற்கு யோபு 23:10. அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். இன்றைய வேத வாசிப்பு காலை 2 சாமுவேல் 3, 4 மற்றும் 5 அதிகாரங்கள். மாலை லூக்கா 14 25-35 முடிய. அன்புக்குரிய அன்றனுள்ளப்ப வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறேன்.
சிலுவையை எடுத்துக்கொண்டு கர்த்தருக்கு பின்பாக செல்லுவோம். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.